நீங்க சரி தொடங்கிருங்க. பொதுச்செயலாளர். சரி, ஓகே. நன்றி பொதுச்செயலாளர். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் புதுமை பித்தன், தோமுசி ரகுநாதன் ஆகியோரது கதைகளை இணைத்துக் கொண்டு நாம் பயணித்த பயணம் இன்றைக்கு நிறைவு நாளை எட்டியிருக்கிறது. நிறைவு நாளில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மிக்க மருத்துவர் அரமையா அவருடைய அகவை தினம் என்பது கூடுதல் சிறப்பாக இன்றைய நாள் சிறப்பு பெறுகிறது. முதலிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இலக்கிய குழுவின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் இதுவரை கதை சொன்ன நாலும் ஒரு அதிகாரம் சொன்ன அத்துணை கதை சொல்லிகள், முற்றோதல் செய்த மாணவர்கள், முற்றோதலுக்கு பொலிவுரை தந்த பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருந்தின் சார்பாகவும் நம்முடைய தோழமை மிக்க எளிமையாக மக்களோடு மக்களாக இலக்கியத்தால் மட்டுமல்லாமல் நல்ல மனிதநேய மிக்க மருத்துவராக இருக்கக்கூடிய அறம் ஐயா அவர்களுக்கு, மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதல்ல அகவை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நிறைவு நாளில் நம்முடைய தோமுசி ரகுநாதனுடைய கதையான காதல் கதை என்கிற கதையை சொல்லுவதற்காக அருமை மாணவி இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். மாணவி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால், நூருல் குதா அவர்கள் இணைந்திருக்கிற இந்த 124ஆம் நாள் நிகழ்வில் அவர் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய தமிழ் துறையில 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய பெருமைமிகு மாணவி அவர்கள். நூருல் குதா அவர்கள் மாணவர்களிடமும் நெருக்கமாக, அவர்களுக்கு ஏதாவது உதவி என்றால் கூட ஓடோடி தொண்டு செய்யக்கூடிய நல்ல மனிதநேய மிக்க மாணவி. ஆசிரியர்களிடமும் மரியாதையோடும் கனிவோடும் பணிவோடும் அன்பு செலுத்தக்கூடிய மாணவி நூருல் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக பாராட்டி, அன்றைய தினம் கதை சொன்ன பவித்ரா அவர்கள், மாணவி பவித்ரா அவர்களுடைய நெருங்கிய தோழியான நூருல் குதா அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். மாணவிக்கும் குறிப்பாக அவருடைய பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தை சொல்லி கதை சொல்ல வருமாறு அழைக்கின்றோம். மாணவியே வருக, கதை சொல்க. நூருல், கதை சொல்றாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நூருல் குதா. நான் இளங்கலை 3ஆம் ஆண்டு சேவகன் அண்ணாமலை கல்லூரியில படிக்கிறேன். அப்பா அம்மா பேரை சொல்லிடுறேன். அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு சொல்றேன். எங்க அப்பா பேர் வந்து ராஷேக் அகமது, அம்மா பேர் ஆயிஷா பர்வீன். இன்னைக்கு நான் கதை சொல்ல போறது ரகுநாதன் ஐயா எழுதிய காதல் கதை ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் முதல்ல வந்துட்டு அன்புள்ள பத்திரிகையாளர் அவர்களுக்கு என்று ஆரம்பிக்கிறாங்க. அதுல அன்புள்ள பத்திரிகையாளர் அவர்களே, ஆண்டு மலர் தொடங்க போகுது. அதுக்கு வந்துட்டு அருமையான காதல் கதை ஒன்று எதிர்பார்க்கிறீங்க. அதுவும் என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்க. நானும் 4 நாளா உங்களோட எதிர்பார்ப்ப நிறைவேற்றுறதுக்காக நானும் 4 நாட்களா மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு குழப்புறேன். ஆனா ஒரு காதல் கதை கூட எனக்கு வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்கிற பிரச்சனையில காதல் சிந்தனையே வரமாட்டேங்குது. இப்ப என்னோட சிந்தனை முழுவதும் எதுல இருக்குன்னா கத்தரிக்கால தான் இருக்கு. ஏன்னா என் மனைவி காதல் வேணாம், கத்தரிக்காய் தான் மதிய சாப்பாடுக்கு வேணும்னு வாசல்ல நிக்கிறா. அது மட்டும் இல்லாம நான் கட்டி வந்திருக்கேன்ல என் மனைவி, அவ வந்துட்டு மதிய உணவுக்காக பட்ஜெட்டோட என் முன்னாடி வந்து நிக்கிறா. அவ என்கிட்ட இருக்கிற 1.5 ரூபாய செலவழிக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாம அங்க போய் நான் என்ன வாங்க போறேங்கிறதே எனக்கு தெரியல. நீங்களோ என் மனைவியோ கத்தரிக்காவுக்கு பணம் கேட்டு நிக்கிறா. நீங்களோ காதல் கதை எழுதி தந்தா பணம் தருவேன்னு சொல்றீங்க. இப்ப என் வாழ்க்கை கத்தரிக்காவா காதலா என்று யோசிக்கிறேன். காதல் இல்லைன்னா கத்திரிக்காவும் இல்லைல்ல எனக்கு. இருங்க, என் வீட்டுக்கு முன்னாடி என்னமோ சவுண்டு கேக்குது. என்ன சத்தம் என்று பார்த்தால் 6 மணிக்கே ரேஷன் கடை முன்னாடி ஆண்களும் பெண்களும் ஆரம் அரிசியை வாங்குறதுக்கு வரிசை கட்டி நிக்கிறாங்க. பூட்டிய கதவுக்கு முன்னாடி புழுங்கல் அரிசியை வாங்க ஆண்களும் பெண்களும் தவம் இருந்து நிக்கிறாங்க. அந்த தவத்தை பார்த்து பயந்து போய் தெய்வமா
பயந்து போய் தெய்வமா மாறி அருள் கொடுக்கறதுக்கு கடைக்காரர் என்ன தெய்வமா? அவர் எப்பவாவது வராரு, போறாரு. அது மட்டும் இல்லாம, அ அந்த வரிசையில நிக்கிற ஆண்கள் ஆண்களும் அழகிய பெண்கள்ல ஒரு ஆள தேர்ந்தெடுத்து க கதைய சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கற்பனைக்கு பஞ்சமா? அப்படின்னு நீங்க கேட்கிறது என் காதுல விழுகுது. அம் இப்படியே ஏங்க கால் கடுக்க நிக்கிறாங்க. அவங்களோட மனசுல ஆரோ அரிசி மட்டும் தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். அத பார்த்து எனக்கே ஆரோ அரிசி மேல சிந்தனை போகுது. கதை எழுதுற சிந்தனை வரல. அவங்கள்ட்ட என்ன சிந்தனை ஓடும்? அ இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். கா காதல் கதைனாலே ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் கண்டிப்பா தேவை. அந்த பெண்ணுடைய பேரு மீனாட்சி. அழகுக்கோ குறையில்லாதவள். எலும்புச்சம்பழம் பழம் போல் இருக்கும் உடல் அழகு. கண்ணழகில் சொக்கி இழுக்கும். கருமை முடியை கொண்டவள். அப்படி சொல்லப்போனால் என்னை போல் இருப்பாள். இப்படி அழகுக்கே அழகு சேர்க்கும் அழகு கொண்டவள் மீனாட்சி. இப்படி வர்ணித்துக் கொண்டே போகலாம். அதுவும் பெண்ணை வர்ணிக்கிறது சும்மாவா? எனக்கு பசிக்கிறது. வாங்கள் கதைக்குள் செல்வோம். மீனாட்சியோ அடங்கி உடங்கி மீனாட்சி தன் பருவத்தை நினைத்து கவலைப்படுவதை விட தன் பெற்றோர் தான் அதிகமாக கவலைப்பட்டார்கள். ஏனென்றால் மீனாட்சி அடங்கி உடங்கி வீட்டுக்குள்ள இருந்து 3 வருடங்கள் ஆயிவிட்டது. ஆனால் திருமண பேச்சே கிடையாது. ஏனென்றால் ஏழை. அவர் அப்பா சம்பாதிக்கிறதோ வயிற்றுக்கு வாய்க்குமே பத்தி விடுகிறது. ஆனால் உருப்படியோ அதிகம். அதனால் மகளுக்கு திருமணம் என்ற பேச்சே கிடையலை. திருமணம் செய்து சினத்தியோடு அனுப்புவதற்கு கையில் காசும் இல்லை. ஆனால் பெரியவர்களோ 1000 பொய் சொல்லியாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடணும் என்று கூறுகிறார்கள். ஆனால் மீனாட்சியிடம் அப்பா அம்மாவிடம் 1000 பொய்கள் இருக்கிறது. ஆனால் கையில் 1000 ரூபாய் கூட இல்லை. அந்த அளவுக்கு வறுமை அவரை வாட்டி வதைத்தது. இப்படி காலங்கள் செல்ல 2 மாத விடுமுறைக்காக பக்கத்து வீட்டில் சாம்பசிவம் என்ற மாமாவின் வீட்டிற்கு அவன் அண்ணன் மகன் வருகிறான். அழகுக்கோ குறையில்லை. ஆணழகனில் இவனை தேர்ந்தெடுப்பதில் தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஆணழகனாக இருப்பவன் அவன். அவனுக்கு நீங்களே மாரிமுத்து, சொக்கன் இப்படி ஏதாவது பேர் வைத்துக்கலாம். ஆனால் வேண்டாம் வேண்டாம், நானே பேர் வைக்கிறேன். மீனாட்சிக்கு ஜோடியாக சொக்கநாதன் என்கிற இவன்தான் நம் கதையின் கதாநாயகன். ஆம், இவன்தான் நம்ம கதையின் கதாநாயகன். அவனை பார்ப்பதற்காகவே மீனாட்சி தன் வீட்டிற்கு முன்னுள்ள ஜன்னலில் நின்று தன் நீளமான கூந்தலை சீவிக்கொண்டே இருப்பாள். இப்படி காலங்கள் சென்றன. அண்ணனும் நோக்கினான், அண்ணியும் நோக்கினாள் என்ற கதையின் ஏற்ப இவர்கள் இருவரும் கண்களுக்குள்ளேயே பார்த்து கொண்டே காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படியே காலங்கள் செல்ல வாய்க்கால்கள், தென்னை தோப்பு, மலைகள், இப்படி மலைகள், பம்பு செட்டு, இது நிலா வெளிச்சத்தில் கீழ் கூட உட்கார்ந்து காதல் செய்கிறார்கள். உறவினர் உற்றார் ஊரர்களுக்கு தெரியாமல் காதல் செய்கிறார்கள். இப்படியே காதல் வளர்கிறது. இந்த காதலின் வளர்ச்சியில் 2 மீனாட்சியின் கருவில் ஒரு உயிர் தங்கி விடுகிறது. யார் என்று பார்த்தால் சொக்கனின் வாரிசை மீனாட்சி சுமக்க ஆரம்பிக்கிறாள். இந்த விஷயத்தை கண்ட மீனாட்சியோ சொக்கனிடம் சென்று, என்னை திருமணம் செய்து கொள், நான் கன்னி, திருமணம் ஆகாமலே கர்ப்பிணியாகிவிட்டேன், என் மானத்தை வாங்கிவிடாதே என்று காலை விழுகாத குறையாக கெஞ்சுகிறாள். சொக்கனோ காதலித்த காலங்களில் யார் எத்தனை ஆண்கள் வந்தாலும் அடித்துவிட்டு உன்னை அழைத்து செல்கிறேன் என்ற தைரியசாலியாக இருந்தான். இப்படி கற்பம் என்று தெரிந்தவுடன் சிவத்தில் பந்தை அடித்த பாம்பை போல் ஆகிவிட்டான். இது மீனாட்சிக்கோ குமட்டலும் வாந்தியும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவளோ தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமல், உறவினர்களுக்கும் தெரியாமல் அடக்கி கொண்டே இருந்தாள். இப்படி ஒரு இரவு இருவரும் ஊரை விட்டே ஓடிவிட்டனர். ஊரை விட்டு ஓடிவிட்ட அடுத்த நாள் பெண் ஓடிவிட்டாள் என்று தெரிந்தவுடன் சும்மாவே பேசுவார்கள். பெண் ஓடிவிட்டாள், எதிர்த்த வீட்டு பையனோட ஓடிவிட்டாள் என்று வாயின் மேல் பல்லை போட்டு பேசுகிறார்கள். அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். மீனாட்சியின் தந்தை தாய்க்கோ பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் விட்டுவிட்டது. ஆனால் மீனாட்சிக்கும் சொக்கனுக்கும் மட்டும்தான் தெரியும், தனக்காக ஓடவில்லை,
தன்னை நம்பி வந்த அந்த உயிர் 3வது உயிருக்காக ஓடிவிட்டோம் என்று. இ அ இனிமேல் இவர்கள் தாய் தந்தையின் அசிங்கத்தையும், அவமானத்தையும் பேசி என்ன நம்மளுக்கு பயன்? காதலர்கள் பின்னாலேயே நம்மளும் ஓடுவோம். வாருங்கள். காதலர்கள் இருவரும் பட்டணத்தை சென்று அடைந்தார்கள். அங்கு அவர்களை அழைக்க யாரும் வரவில்லை. ஆராத்தி எடுத்து யாரும் கூப்பிடவும் இல்லை. பசி உயிரை போட்டு வாங்கியது. கையில் இருந்த காசை வைத்து ஏதோ சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு இடமாக சென்று வேலை கேட்டு, இருக்க இடம் கேட்டு திரிந்தார்கள். ஆனால் யாரும் வேலை கொடுக்கவில்லை, இருக்க இடமும் கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் தானாகவே வந்து வெத்தலை வைத்து அழைத்தது போல் வந்து சொக்கனை என் கடைக்கு வேலைக்கு வருமாறு அழைத்தார். சொக்கனோ வேலை கிடைக்காத கஷ்டத்தில் கிடைத்த வேலையை பார்ப்போம் என்று சென்று வேலை செய்தான். அந்த வேலையில் வந்த சம்பளமோ வயிற்றுக்கே பத்திவிட்டது. ஆனால் இவர்கள் இருவரும் மெலிந்து கொண்டு ரொம்ப ஏழை எளியர்களுக்கு சென்றார்கள். ஆனால் எந்த கஷ்டமும் வயிற்றில் வளர்ற பிள்ளைக்கு தெரியாதல்லவா? அந்த பிள்ளையோ நன்கு வளர்ந்து வந்தது. இப்படியே காலங்கள் சென்றனர், காலங்கள் கழிந்தனர். அப்போது ஒரு நாள் சொக்கனுக்கு ஒரு யோசனை வந்தது. நம் வாரிசு முக்கியமா, நம் காதலித்த மீனாட்சி முக்கியமா, இல்லை நம் உயிர் முக்கியமா என்று யோசித்தப்ப நம் உயிர்தான் முக்கியம் என்று அவனுக்கு அடித்தது போல் இருந்தது. அதனால் அன்று இரவே மீனாட்சியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டான். மீனாட்சியோ தன்னந்தனியாக பிள்ளையை வயிற்றில் சுமந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து போய் நின்றாள். பிறகு 10 பாத்திரம் தேய்த்தாவது தன் பிள்ளையை வளர்ப்பேன் என்று ஒவ்வொரு வீட்டிலும் 10 பாத்திரம் தேய்த்து தன் பிள்ளையை கருவிலேயே வளர்த்து வந்தாள். சிறிது காலங்கள் மீனாட்சி மருத்துவமனையிலேயே மீனாட்சிக்கு ஒரு அழகிய ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையோ அவ்வளவு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்று கூறுவார்கள். அந்த பிள்ளையோ அவ்வளவு அழகாகவும் கணவனின் உருவத்தில் அச்செடுத்தாப்பிளையும் இருந்தான். அந்த பிள்ளையை மருத்துவமனை என்னமோ தினைக்கும் சாப்பாடு போடாதல்லவா? அது என்ன சத்திரமா சமுத்திரமா? பிள்ளையை தூக்கிக்கிட்டு தெருவிற்கு வந்தாள் மீனாட்சி. ஒவ்வொரு வீடாக சென்று 10 பாத்திரம் தேய்க்க வேலை கேட்டாள். ஆனால் பச்சை உடம்பிக்காரி கைப்பிள்ளையை வைத்திருக்கவளுக்கு வேலை தரமாட்டோம் என்று பட்டணத்தினார் ஒடுக்கினர். பிள்ளையை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்தாள். அப்போது பிள்ளையோ தாயின் தாய்ப்பாலை குடித்து வளர்ந்து கொண்டு வந்தது. தாய்ப்பாலை குடிப்பதற்கு அதற்கும் அவளுக்கு சத்து வேணும் அல்லவா? தாய்ப்பால் என்ன அமுத சுரப்பியா, இல்ல அச்சர பாத்திரமா ஊறிக்கொண்டே இருப்பது? அவளும் உண்டால்தான் பிள்ளையும் உண்ண முடியும். இப்படி காலங்கள் ஒரு நாள் செல்ல, இரவில் அவள் மயக்கமடைந்த நிலையில் உட்கார்ந்திருந்தாள். அப்போது ஒரு குரல், என்னம்மா இப்படி உட்கார்ந்திருக்க என்று கேட்டது. அதற்கு அவள் அந்த குரலை கேட்டு பயந்தாள். பயந்து விட்டு முழித்து பார்த்தாள். அவரிடம் கையேந்தாத குடையில் பிச்சை எடுக்காத நிலையில் என் குழந்தைக்கு 1 லிட்டர் பால் மட்டும் வாங்கி தரீர்களா ஐயா என்று மெல்லிய முகத்துடன் மெல்லிய வாய்ஸுடன் கேட்டாள். அவனோ, என்னம்மா பால் தானே, பாதாம் பாலே வாங்கி தருகிறேன், வரியா என்று கூப்பிட்டாள். அதற்கு அவன் அந்த வரியா என்ற வார்த்தை அவளுக்கு புரிந்துவிட்டது. அவளோ யோசித்துக் கொண்டே இருந்தாள். நம் பிள்ளையும் சாப்பிட வேண்டும், நானும் சாப்பிட வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தரணி ஆழ்வான். ஆனால் உயிர் இருந்தால் தானே தரணி ஆள முடியும். அதனால் தன் பிள்ளையின் உயிரையும் தன் உயிரையும் நினைவில் வைத்துக்கொண்டு அவனுடனே சென்றாள். இப்படியே காலங்கள் சென்றது. அவளோட பசியும் அடங்கியது. இப்படி காலங்கள் செல்ல, ஒரு நாள் அவள் சாப்பாடை வாயில் வைக்க அந்த வாடை பிடிக்காமல் கொமட்டி வாந்தி எடுத்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு சிந்தனை வந்தது, நம் மாதவிடாய் காலம் தள்ளி போனது என்று. அவள் நினைத்தாள், வயிற்றில் இருக்கும் பிள்ளை தன் கையில் இருக்கும் பிள்ளையின் பாலை உறிந்து விட்டதே, இப்பொழுது என்ன செய்வது? வயிற்றிலும் ஒரு பிள்ளை, கையிலும் ஒரு பிள்ளை, என்ன செய்ய போகிறோம்? அடுத்து என்ன நடக்க போகிறது?
அது மட்டும் இல்லாமல் காதல் கதைன்னு சொல்லி வந்தேன். ஆனால் கண்ணீர் கதையாகி விட்டது. என் வீட்டாள்கள் கண்ணீரை விடுவதற்கு முன்னால் இந்த அறகுறை கதையை வைத்துக்கொண்டு அல்லது பேசு இந்த கதையை கூறுபவரோ, கேட்பவரோ, படிப்பவரோ யாராவது ஒருவர் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த கதையை வைத்துக்கொண்டு என்னோட சன்மானத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நூறல் ஐயா. குழந்தை சொல்றது மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது? நல்லா இருக்குடாம்மா. அந்த கதை சொல்றது எப்படி சொல்றது? சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்றது மாதிரியே நல்லா இருந்தது. ஒரு மழலை இருந்தது. நல்ல நிறைய நீ சொல்லும்போது ஏற்ற இறக்கம் எந்த இடத்துல என்ன சொல்றது? அது இயல்பாவே வந்துருச்சு. ஏன்னா அது உன்னுடைய பேச்சும் அப்படிதான் இருக்கும். இயல்பாவே ஒரு மழலையோடு அந்த ஏற்ற இறக்கம், அழுகைன்னா அழுகுற மாரியே உன்னுடைய சொல்லாடல் இருக்கும். மகிழ்ச்சின்னா உன்னுடைய சொல்லாடல் அதே மாரி இருக்கும். அது மாரி இந்த கதையும் அதற்கு ஏற்றாற் போல நீ சொன்ன விதம் என்பது மிக்க 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 மகிழ்ச்சியாக இருந்தது. முதலிலே அதற்காக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக உங்க நன்றி ஐயா. பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாப்பா முழுமையா இருந்து எல்லாரும் சொன்னத கேட்டு முடிச்சு கடைசியா தான் வெளியில போனோம். சரிங்களா? நன்றி. நன்றி. கணேசன் சாத்தூர் அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது கேக்குது சொல்லுங்க. வணக்கம். இன்று காதல் கதை என்ற ஒரு கதையை வந்து தோமுசியனுடைய கதையை வந்து நூருல் ஹுதா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த அந்த கதைக்கு தகுந்தவாறு எந்தெந்த இடத்தில் நிதானமாக சொன்னால்தான் அந்த கதை வந்து நல்லா இருக்குன்றத அவங்க ஏற்கனவே அந்த படிச்சு பார்த்ததுல வந்து அத்தனை கருத்துக்களையுமே ரொம்ப அருமையாக சொல்லி முடித்தார்கள். உண்மையிலேயே இது வந்து காதல் கதை அப்படிங்கிறது எழுத்தாளர் எழுதியிருக்காரு. ஆனா இதை வந்து அவர் எப்படின்னா ஒரு நையாண்டி பேச்சோடு சொல்ற மாதிரி இந்த கதையை எழுதி கொண்டு போறாரு பாருங்க. அதாவது அவர் கதை எழுதணும், கதை எழுதினா தான் காசு கிடைக்கும், காசு கிடைச்சாதான் கத்திரிக்காய் வாங்க முடியும், கத்திரிக்காய் வாங்கினா தான் சாம்பார் வைக்க முடியும் இப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லிட்டு போகும்போது அப்ப நம்ம காதல் கதையை அவங்க கேட்டாங்க, பத்திரிகையாளர் வந்து காதல் கதை கேட்டாங்க. ஏன்னா இந்த காதல் இழப்பு நான் எங்க போறது, திடீர்னு என்ன நம்மளுக்கு ஒரு இடமும் சிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில ஒரு ரேஷன் கடை வந்து ரேஷன் கடையில வந்து எப்படி எல்லாம் இருக்கும். கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது நல்லா கேக்குது. ரேஷன் கடையில வந்து எப்படி கூட்டங்கள் இருக்கும், அந்த கூட்டத்துல சரி அதையா பத்திரிகையாளரே அவர் கேட்கிற மாதிரி என்னையா ரேஷன் கடையில கூட்டம் இருக்குல்ல, வாலிபர்கள் இருப்பாங்க, யுவதிகள் இருப்பாங்க, அவங்கள வச்சாச்சும் காதல் கதை எழுதிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே போட்டு கொண்டு வரும்போது இது இப்படித்தான் நடைமுறையில் இருக்கிற மாதிரி எழுத்தாளர் வந்து அந்த கதையை கொண்டு போறாங்க. அதாவது இந்த தெய்வீக காதல் அப்படிங்கறது வந்து ஒரு மாயை தான். அந்த மாயையில வந்து விழுந்துட்டு விழுந்தா இந்த மீனாட்சிங்கிற அந்த கதாபாத்திரம் மட்டும் இல்ல, இதுல விழக்கூடிய அத்தனை பேருமே பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த பாதிப்பு என்பது பெண்களுக்கு மட்டும் சாத்தியமா என்றால் சொல்ல இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆண்களும் ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி விழுந்துட்டு அவதிப்படுறத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கதாசிரியர் வந்து ஒன்னு சொல்லும் போது பாருங்களேன், ஒருத்தனை வந்து காதல் செய்யும் போது அஞ்சா நெஞ்சனாக இருக்கிறான். அவன் அத்தனை வேலையும் பாக்குறது, அந்த பொண்ணை காதலிக்கிறது, எங்க இது பண்றது, அதாவது ஐக்கியமாகிறது எல்லாமே பண்ணும்போது ஒரு அஞ்சா நெஞ்சனாக காட்சி அளித்து விட்டு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்ன போது மட்டும் கோழையாகி போயிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய இடத்துல நடக்கக்கூடிய தான். அதாவது காதல் திருமணம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 10% வேணா வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய தன்மையில் இருக்கு. மற்றது பூராமே தோல்வியில தான் முடியுது. அதை வந்து எல்லாருமே கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படி கூட மாறி போறதுக்கான தன்மை இல்லை. அந்த வார்த்தையை பாருங்க, கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அவுட் ஆஃப் டேட்
அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பழகி போச்சு. அப்ப என்னுடைய காதல் கதை வந்து நான் எப்படியெல்லாம் எழுதணுங்கிறத சொல்லிட்டு பண்றாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த பொண்ண வர்ணிக்க போகும்போது, எலுமிச்சம்பழ மேனி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. ஆனால் பொடி போன்ற திருமேனி என்று வர்ணிக்கிறார். அப்ப திருமேனி என்கிறது வந்து, அதாவது ஒரு இடை அழகு, அதாவது இடையினுடைய தன்மை எப்படி இருக்கோ, அது பொடி போல் இருக்குன்னு சொல்றது வழக்கம் தான். அத வந்து அ ஆசிரியர் வந்து திருமேனி அப்படிங்கிறது உபயோகிக்கிறாரு. அதே மாரி என்னதான் வர்ணிச்சுட்டு போனா கூட, பசி அப்படின்னு வரம்போது, எதை பத்தி வர்ணிப்பது? அத வர்ணிச்சு தான் என்ன ஆகப்போகுது? அப்படிங்கிற மாரி அப்படியே அத படிச்சா அப்ப காதல் கதைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு அருமையான ஒரு வாசகத்த வச்சிருக்காரு. அதாவது பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தா யாரும் என்னன்னு சொல்றதில்ல. அவ பாட்டுக்கு அத ஒண்ணும் தெரியறதில்ல. யாரும் பேச போறதில்ல. அதே ஏழை வீட்டுல பொண்ணு வந்து கல்யாணம் முடிக்காமல் வீட்ல இருந்தாங்கன்னா, பேச்சுக்களும், ஏச்சுக்களும் வந்து எப்படி எப்படியோ வந்து, அதுல வந்து வெறுவாயில வந்து அவல் புட்டு மெல்ற மாரி அத மென்றுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்போ ஒரு ஏழை குடும்பத்துல வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, 1000 பொய்ய சொல்லியாச்சுன்னு ஒரு கல்யாணத்த முடிக்கணும். ரைட் தான். 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்த முடிக்கலாம்ன்னு சொன்னா கூட, அதுக்கும் ஒரு ரூ. 1000 பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு கருத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் முடிய போகுது, இப்படி பேசுறாங்க, செய்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்போதே ஏற்பட்ட கழுத்து வரை காதல் மட்டும் இருந்தா போதுமா? காதல் மட்டும் போதுமா? கழுத்து மந்திப்பருவி போல் மகாலட்சுமி போல் காட்சி அளிப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு. அப்ப இவன் வந்து ஏமாத்திறான். நகரத்துக்கு பட்டணத்துக்கு போனா கூட அங்க இவங்கள வரவேற்கிறதுக்கு என்ன அங்க என்ன ஒரு தெரிந்த விடுதியில வச்சு வீட புடிச்சு கொடுத்து வரையா வரவேற்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலையில வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. தோழர் முடிச்சிட்டீங்களா? தோழர் கணேசன் தோழர் முடிச்சிட்டீங்களா? இருக்கணும். சில சமயங்களில் ஆண்களுமே விழுந்து தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான கதைய, ஒரு அருமையான கதை, ஒரு நேரடியான ஒரு கருத்தை நம்மளுக்கு வந்து காதல் கதையில கொடுத்துருக்காங்க. நூருல் ஹுதா பொண்ணுக்கு அந்த கதையை சொன்னது அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. அடுத்து நவநீத கிருஷ்ணன் தோழர். வணக்கம். இன்றைக்கு கதை சொன்ன நம்ம நூருல் ஹுதா அம்மா மிக அருமையாக சொன்னாங்க. நல்லா ஏற்கனவே கணேஷ் சொன்ன மாதிரி கதையை விடாம எல்லா கருத்துக்களையும் ஒன்றிணைந்து நல்லா சொன்னாங்க. அதே மாதிரி ஒருங்கிப்பட சொன்ன மாதிரி நல்லா ஏற்ற இறக்கமாக சொன்னாங்க. அவர்களை வாழ்த்துக்கிறோம். மேலும் இந்த சிறப்புற அவரை வாழ்த்துக்கிறோம். இந்த கதையை பொறுத்தளவில் அவரேமோ வந்து ஒரு பத்திரிகை கதை கேட்டாங்க அப்படின்னு கதைன்னு சொல்லி இந்த கதைக்குள்ளேயே ஒரு கதையை கொண்டு வர்றாரு. கதைக்குள் கதைன்னு சொல்லலாம். நம்ம பின்னோட்டத்தில் பெரும்பாலும் கணேசார் பெரும்பகுதியை சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பின்னோட்டத்தில் பொறுத்தளவில் இந்த கதை ஏன் இந்த மாதிரி கதையை எழுதுறாருன்னா, நம்ம இப்போ தான் நம்ம இந்த தொலைக்காட்சி தொடரெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நமக்கு என்னென்ன ஆகாதப்புறம் காட்டுறாங்கன்ட்டு. ஆனால் அதைத்தான் ஜனங்க விரும்புகிறாங்க. ஜனங்க விரும்புகிறாங்கன்னா எல்லாரும் விரும்ப போகிறதில்ல. அவங்களுக்கு இந்த ரேட்டிங் வர்றதுக்காக நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்குரிய அந்த காட்சிகள் வந்து இப்படி வந்தால் தான் பார்க்குறாங்கிற கருத்துப்படி இந்த மாதிரி கதைங்கிறது காதல் கதைன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து பத்திரிக்கையார் விரும்பாவல் இருக்கு அப்படிங்கிற கருத்தில் வந்து இந்த ஒரு கதையை எழுதி அதை கொண்டு வந்த மாதிரி போடுவாங்க. இந்த கதையில் வந்து உண்மையிலே இந்த காலத்தில் நடந்த ஒரு கதை, எந்த கதையினும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து ஒரு ஆதாரம்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி அதுக்கு ஒரு சின்ன ஒரு மூல காரணம் இருக்கும்.
அந்த வகையில் ஒரு அந்த காலத்தில் சமுதாயத்தை பற்றி அந்த எழுதியிருக்காரு. பேர் மீனாட்சியை சுற்றி அந்த கதை வருது. அது முதல்ல இல்லாமல் கடைசியில் 2 பேர்கிட்ட ஏமாறுற மாதிரி முடிச்சு, எனக்கு நம்ம இந்த காலத்து தொலைக்காட்சி தொடருக்கு வந்து ஒரு இன்னும் அந்த தொடர் இருக்க மாதிரி தான் அந்த ஒரு கதை இருக்குது. அந்த வகையில் இந்த கதையை வந்து அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சமுதாயத்தில் வந்து இருக்கிறத வந்து இந்த மாதிரி காட்டுறத விட இந்த மாதிரி மாட்டிக்கிறாதீங்க செய்கிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் எழுதியிருக்கலாங்க மாதிரி தெரியுது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமை, மிக்க மகிழ்ச்சி. அரசலியம்மா, நீங்க வராதனாலதான் நான் பேசினேன். நான் இங்கதான் தோப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்க தான் தோத்தீங்களா? இடையில இணைய உங்களுக்கு வந்து சதி செஞ்சிருச்சு போல. அப்புறம் தான் பொதுச் செயலாளர் தொடங்குட்டாங்க, என்னை பின்னோட்டம் தாங்க. இன்றைய கதை சொல்லி உரைநடை தமிழ்ல ஆங்கிலம் கலக்காம ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது உண்மையிலேயே பாராட்டணும். சரளமாவும் சொன்னாங்க, கதையை கொண்டு போனாங்க, முடித்த விதமும் அருமை. இதை உங்க முடிவுக்கே விடுறேன்னு ரொம்ப இயல்பா சொன்னாங்க. அந்த கதை சொன்ன விதம் ரொம்ப அருமை. மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்னைக்கு கதை காதல் கதைன்னு நானு சரி, இன்னைக்கு கடைசி நாளே நல்ல ஒரு நிறைவான கதையா இருக்கும், நிறைஞ்ச மனசோட இன்னைக்கு கதை வந்து அமையும், எப்படி இருக்குமோ கதை. ஏன்னா தோமுசியோட புக் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதையை கேட்க ஆர்வமான இவரு ஐயா சகோதரர் அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி கதைக்குள்ள ஒரு கதை வருது. சரி, பேரு பாத்தீங்கன்னா சொக்கன் மீனாட்சி. அடடா, சாமி பேர்லாம் வச்சிருக்காங்க, நல்லாதான் இருக்கும் கதை அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா அது எங்கேயோ போய் அந்த பெண்ணை தனிமைப்படுத்தி வேற வழி இல்லாம அவளோட வாழ்க்கையே சோகமா முடிஞ்சிருச்சு. நமக்கு சொன்ன வரைக்கும் தொடர்ச்சி அவர் வச்சுக்க சொல்லிட்டா, நீங்க இத தாண்டி நீங்க கதையை வந்து எப்படினாச்சும் கொண்டு போலான்னு. இதே மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடர் இப்ப போயிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுலயும் நல்ல ஒரு நேர்மையா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல எந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு தெரியல. போராடின ஒரு வாழ்க்கை, போராடி பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் தரணி ஆள்ற மாதிரி இருந்தாதான் இந்த அம்மாவோட வாழ்க்கை சிறக்கும். ஒரு காதல்ன்ற ஒரு வலையில விழுந்து வறுமைன்ற ஒரு இதுல சிக்கி மீண்டு வர முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறதோட கதையை முடிச்சிட்டாரு. ஒரு நல்லபடியா முடிச்சிருந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைவடையும் நாள் 124வது நாள். நிறைவான நாளில் ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து சிந்தனைக்கு விட்டுருக்காரு. சமூகத்தை சாடுறாரு, அவ்வளவுதான். சமூகத்துல இன்னமும் இந்த பிரச்சனை இருக்கு. இதை தாண்டியும் பெண்கள் வெளில வந்துட்டாங்க. இதை தாண்டி பெண்கள் வெளில வந்து ஆண்கள் துணை இல்லைன்னாலும் என்னால் என் பிள்ளைகளை வளர்க்க முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. அதுலயும் வெற்றிகரமா நடை போடுற பெண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நல்ல கதை. அடுத்து இன்றைக்கு நிறைவு நாள். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 8 மணி ஆனா கை பரபரன்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்காரும். இப்ப என்ன நேத்து எனக்கு சரியான ஒரு இது இல்லனால கேட்க முடியல. அடுத்து நிகழ்ச்சி எப்ப தொடங்குறீங்க, நிகழ்ச்சி உண்டா, எதை பத்தி அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். இல்லைன்னா மண்டையில குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ஆரம்பிக்கிறாங்க, எப்ப ஆரம்பிக்கிறாங்க என்னன்ட்டு. என்ன பண்றதுன்னே தெரியல. 1.5 மணி நேரம் வந்து சீரியலை விட்டுட்டு நான் எப்படி இந்த இலக்கியம் பண்றதுல என்ன உட்கார சொல்றியா, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு ரேவதிய கேட்டுட்டு இன்னைக்கு இது நிகழ்ச்சி விடுபடாம தொடர்ந்து நடக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்குன்னுலாம் சொல்லி அதெல்லாம் முடிக்க முடியாது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய அனுபவங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கருத்து செறிவு, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிகழ்ச்சி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உங்களுக்குரிய அதே இயக்கம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிறைவடைகின்ற பொழுதும் அனைவருக்குமே இருக்கும். இதற்கு பதில் ஏன்னா பொதுச் செயலாளர் இது தொடங்கும் போதே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, நம்ம எப்பவும் நேரத்துல ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிச்சுன்னா வேணா ஒரு 2 3 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம், ஆனால் நிகழ்ச்சி தொடருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம்.
ஆனா அடுத்து யாருடைய தலைப்பு அப்படிங்கிறது வழக்கம் போல் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அது மாநில குழுவுல செயற்குழுவுல ஒப்புதல செயற்குழுவுல பேசி மாநில குழுவுல ஒப்புதல் பெற்ற பிறகு அடுத்த அடிப்படையில் வரும். அதனால அது தொடர்பாக பொதுச் செயலாளரிடம் பேசி பொதுச் செயலாளர் இப்ப அவையில தான் இருக்காங்க. அவங்களே அந்த அறிவிப்பும் செய்வாங்க. நன்றி தோழமையே. நாம் தொடர்றோம். அதுல ஒண்ணும் கிடையாது. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக அது ஒரு பயணம். அதுல தடையே கிடையாது. தொடரும் என்கிற செய்தியோடு அடுத்ததாக அருமை சகோதரி ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதையை சொல்லி பாப்பா ரசாக் நூருல் ஹுதா மிக அருமையாக கதையை சொன்னாங்க. அவங்க படிக்கிற கல்லூரி ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரி, அது ஒரு சிறப்பான இடத்தை இந்த நம்ம இலக்கிய கூட்டத்துல பெறுது. அந்த கல்லூரியில வேலை பார்க்குற என்னுடைய தம்பி கரும்பூரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கதைக்குள்ள கதை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு இதா இருந்தது. இப்ப காதல வாழ வைக்கிறாரா, இல்ல காதல் பண்றவங்க இப்படித்தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு பலவிதமான குழப்பங்கள் கொடுத்துட்டு கடைசியில என்ன சொல்லிட்டா, கத்திரிக்காய்க்கோசரம் தான் நான் அதை எழுதினேன், நீங்க உங்க பிரியத்துக்கு அடுத்தடுத்து என்னன்னு போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி. காதலுக்கு கண் இல்லம்பாங்க, அது உண்மைதான். காதலுக்கு கண் இல்லைங்க. உண்மையான காதலுக்கு கண் இல்லையோ இல்ல என்ன ஏது அப்படின்னு காதலிக்கிற வயசுல காதலிக்க தகுதி உள்ள நபர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து போய் காதல் பண்ணா அது ஒரு நல்லதா இருக்கும். இது வயது சின்ன பிள்ளைகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள்ல நிறைய சிக்கலுள்ள கதைகளாகத்தான் வருது. எங்க வீட்டுல எல்லாம் கேபிள் கனெக்ஷனே நாங்க இழுக்கல. எங்க தங்கச்சி எல்லாம் சொல்வா, ஒரு கேபிள் கூட இழுக்காம இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவன் எங்க வீட்டுக்காரரை சத்தம் போடுவாப்புல. அவர் சொல்வாரு, நான் உங்க அக்காவை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கேன், சீரியல் பார்க்காம அவ பாட்டுக்கு இருக்கிறா, உனக்கு அது பொறுக்கலையாம்பாரு. உண்மைதான். அந்த தொலைக்காட்சி தொடர்கள்ல யாரை எப்படி என்ன வதம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனிதனுக்கு தேவை இல்லாததுதான் நிறைய வருது. கடைசி கதைன்னு நம்ம சொல்ல வேண்டாம், இன்னும் கதைகள் நிறைய இருக்கத்தான் இருக்குது. இந்த இலக்கிய மன்றத்துல சேர்ந்ததுனாலதான் நம்ம இவங்களுடைய கதைகளை எல்லாம் படிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இத்தனை கதைகளை நம்ம ஒரு ஆளா தனியா உட்காந்து படிச்சிருக்கவே முடியாது. அதுக்காக இந்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அவருடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? இல்லைன்னா சிவசுப்ரமணியம் ஐயாட்ட போகணும். வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? ஓகே, சிவசுப்ரமணியன் ஐயா வாங்க. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய காதல் கதை என்ற சிறுகதைய நூருல் குதா நல்ல குரலால் நடித்து சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதாவது ஏழை பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. ரகுநாதன் அதுதான் ஏழை பெண்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஏன்னா ஏழை காதல் செல்லா காசு மாதிரி. அது அவன் பேரு சொக்கநாதன் மீனாட்சி. அதாவது மீனாட்சியை சொக்க வைப்பதில் அவன் பெரிய தலைவனா இருக்கிறான். ஆனா பந்து சோத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வருது பாருங்க. அவன் இவளை விட்டு விட்டு சென்று விடுகிறான். அதுதான் அந்த ஓமையை சொல்லிருக்கு. யாரோ ஒருவனை நம்பி கெட்டால் நம்பிக்கை துரோகத்தின் பிரதிபலிப்பு தான் இது. அவன் உண்மையாக அவன் காதலித்திருந்தால் இப்படி விட்டுட்டு போக மாட்டான். அதுதான் இதுல காதலில் பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அபய குரல் கேட்டால் அது அபாய குரலாக இருக்கிறது. அவனுடைய குரல் முதல்ல அபய குரல் மாதிரி வந்துச்சு, ஆனா அபாய குரல் மாதிரி போயிட்டு அவன் தடம் மாறி சென்று விடுகிறான். அவளது வறுமை, கைக்குழந்தை கிடைத்து வந்த பாலை அந்த கருக்குழந்தை அபகரித்து விட்டது. எவ்வளவு அருமையான ஒரு நெஞ்சை நிகழ செய்கிற ஒரு வாசகம் ரொம்பதான் இருக்கு. அது பழைய பாட்டு ஒண்ணு உண்டு, கையிலே வளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடையதற்கு காதலியை பிரிவதற்கு,
ரொம்ப அருமையான பாட்டு. அதான் ஆதி காலத்துல காதல் திருமணம் தான் இருந்துச்சு. வீரமுள்ள ஆணை விரும்பி ஒரு எல்லா பெண்களும் திருமணம் செய்வாங்க. அதுக்கு தான் இந்த காளையை அடக்குதல் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க காதலிச்சு ஏமாத்தி கைவிட்டுட்டு போறதுனால பிறகுதான் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் வந்துச்சு. அதுதான் நம்ம இலக்கணம்னு சொல்லும். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பர். காதல்ல பொய்யும் குற்றமும் தோன்றிய பிறகு பெற்றோர் பார்த்து வைக்க திருமணத்தை எல்லோரும் ஏற்பாடு செய்தனர். அதுதான் இப்போதைக்கு பெரும்பாலும் பின்பற்றி வருகிறாங்க. அதனாலதான் இப்பவும் காதல்ங்கிறது வெற்றி பெறுறவங்க வெற்றி பெறுறாங்க, தோல்வி அடைகிறவங்க தோல்வி அடைஞ்சிறாங்க. முழு மனதோடு காதலித்தால் என்றைக்கும் வெற்றி தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நூறுல் எதுவும் சொல்றீங்களா? யாருக்கும் நன்றி சொல்றீங்களா? ஏன்னா அடுத்த பொதுச் செயலாளர் மருத்துவர் பேச போறாங்க. நூறுல் ஐயா சொல்றாமா? எதுவும் நன்றி நிறைவா எதுவும் சொல்றீங்க? என்னைய இந்த கதை சொல்றதுக்கு தூண்டுனதுக்கு எங்க ஐயா முருகன் ஐயா, கருமுருகன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பயந்தேன் கதை சொல்றதுக்கு. ஆனா எல்லாருமே நல்லா சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. நன்றிடா. குறிப்பா உனக்கும் உங்க பெற்றோருக்கும் நன்றி. நூறுல் முன்னாடியே திருக்குறள் முற்றுதலுக்கு ஒவ்வொரு முறையும் ஐயா எனக்கு வாய்ப்பு தாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டது அந்த நிறைவு பகுதியில். ஏன்னா நம்ம முன்னாடியே பாண்டிச்சேரியில இருந்து புனிதவதி அம்மா சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேரை போட்டு முடிச்சிட்டோம். அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல அவங்களுக்கு வருத்தமும் கூட. ஆனால் இப்பவும் அவங்க சொன்ன பிறகு மனம் விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்த நூறுகளுக்கு வாழ்த்துக்கள். நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைய அகவை தினத்தினுடைய நாயகர் தா அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்குரிய அனைவருக்கும் நன்றி. இன்றைய கதை சொன்ன நூறில் மிக அருமையா சொன்னார். நீ நல்ல கதை சொல்லக்கூடிய திறமை இருக்குது, குரல் வளம் ரொம்ப அருமையா இருந்தது. நீ தொடர்ந்து கதைகளை வாசிக்க வேண்டும், கதைகளை சொல்ல இது போன்ற நிகழ்வுகளில் நீ கலந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். இப்ப இந்த கதை ஒரு காதலா கத்திரிக்கான்னு கேட்டு ஒரு என்னமோ வெளியே சத்தம் கேட்கன்னு பாக்காரு. அங்க யுவதிகளும் வாலிபர்களும் தான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் காதலே இல்லை. இவங்களுக்கு இடையில ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு, 6 ounce அரிசி. அது தாண்டி எதுவுமே இல்லை. ஆனா நீங்க காதல் கதையை தான் சொல்றீங்க, இது இல்லைன்னா எனக்கு தரமாட்டீங்களேன்னு உள்ள போறாரு. ஒரு காதல் கதை, அந்த பெண்ணை விமர்சிய ஒரு எலுமிச்சம்பழம் போன்ற மேனி, எள்ளுப்பு போன்ற மூக்குன்றார், கார்மேகம் போன்ற கூந்தல், குங்குமப்பூ போன்ற இதழ்கள், கயல் மீன் போன்ற மீன், கொடி போன்ற உடம்பு அப்படின்னு போயிட்டு ரொம்ப இப்படியே போய்கிட்டு இருந்தா என் வயிற்று பசி என்ன ஆகுது. ஆனா சொல்லிட்டே போலாம் பெண்களை பத்தி அப்படின்ட்டு அதுக்கடுத்து போறார். 1000 பொய்ய சொல்லி கல்யாணம்ன்றது 1000 ரூபாய் இல்லாம கல்யாணம் முடிக்க முடியுமாறு. ஆனா இன்னைக்குள்ள தகப்பனார் சம்பாதிக்கிறது எதுக்கு பத்துதுன்னா வயிற்று பசியை ஆத்துது, அவ்வளவுதான். ஆனால் அந்த வீட்டுல உள்ள பெண்ணை கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு சம்பாத்தியம் இருக்குன்னா இல்ல. அப்ப அதான் சொல்றாரு, இன்னைக்குள்ள வாலிபர்கள் அழகை மட்டுமா, மீனாட்சி ரொம்ப அழகானவதான், ஆனா வாலிபர்கள் அழகை மட்டுமா பாக்குறாங்க, கழுத்தை பாக்குறாங்க, கழுத்துல நகை இருக்கான்னு பாக்குறாங்க. ஒருவேளை நகை நிறைய இருந்தா மந்திய கூட மகாலட்சுமின்னு பாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. 5 கலஞ்சி நஞ்ச நகை கூட இல்லாம எப்படி நம்ம கல்யாணம் முடிக்கிறது அப்படின்ற கேள்வியை வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே போறார். அந்த ஒரு காதல் வருது, குழந்தை உருவாயிருது. குழந்தை உருவான உடனே 2 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு அங்க பட்டணத்துக்கு போறாங்க. பட்டணம் இவங்களை வரவேற்கலாம் இல்ல. அந்த பட்டணம் என்ன செய்யுது, இவங்க காசெல்லாம் காலியான உடனே இவ அவனுக்கு உண்மை ஒரு உண்மை தெரியுது. என்னன்னா, காதல் ஆசையை விட, காதல் மனைவியை விட, தன் ரத்த பாசமான சிசுவை விட முக்கியமானது எதுன்னு அவன் நினைக்கிறான், உயிர் தான் முக்கியம்னு ஓடி போயிடான். இதுதான் நிலைமையா இருக்கு இன்றைய நிலைமை அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரம் கழுவி ஆனால் இந்த வறுமை இருக்கிறப்ப என்னன்னா விபச்சாரத்துக்கும் சரின்றான்.
அப்படிதான் இவளுடைய இதுல வாழ்க்கை முடியுது. அதுக்கப்புறம் அவளும் திருப்பி மீண்டும் கர்ப்பமாறா. இப்படியே நான் சொல்லிட்டு போனா என்ன ஆகுறது? நீங்க பாத்துக்கோங்க இத. என்னுடைய பாடு வந்து நீங்க இந்த கதைக்குள்ள அலவுன்ஸ் கொடுத்தாதான் நான் 6 அவுன்ஸ் அரிசி வாங்க போக முடியும்ன்றத முடிச்சிடாரு. தீன தயாபரன்னு சொல்றாரு. ஏன்னா தீன தயாபரனா இருக்காங்க பட்டணத்துல காதல் ஜோடிகளை வாழ வைக்கிறதுக்கு. அது போல யாரும் எல்லாம் இல்ல அப்படின்றதையும் முடிச்சிடாரு. இன்னைக்குள்ள காதல் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு ஆனால் இந்த இதுல சோகம் என்னவென்றால் காதலின் பரிசாக பெண்ணுக்கு மட்டும்தான் கர்ப்பம் வருது, கர்ப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஆனால் இது இன்னைக்கு வந்து அன்வான்ட் பிரெக்னன்சியை தடுப்பது எப்படி? நீங்கள் வந்து காதல் செய்றீங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம். அது வரைக்கும் அப்படியெல்லாம் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இடையில நிறைய விஷயங்கள் போயிருக்கு. அப்ப அதெல்லாம் இன்றைய தினம் வந்து வர்றப்ப இந்த இதை இது பண்ண முடியும். ஒருத்தரோட பிடிக்கலைன்னா ஆண் வந்து சீக்கிரம் விலகி போயிடலாம். ஆனால் பெண் அப்படி விலகி போக முடியாது. அப்படிப்பட்ட பயாலாஜிக்கல் அமைப்பு தான் இருக்கு. ஆனாலும் அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது போன்ற காதல் வந்து சரியானதல்ல. உன்னதமான பணத்தை அடிப்படை இல்லாமல் உள்ள காதல் தான் சிறந்தது. ஆனால் இப்படி காதல் தான் இன்றைய சூழல் இருக்குன்னு ஒரு கதையை முடிச்சிட்டாரு. அரசியல்யமா கூட சொன்னாங்க, இது வந்து ஒரு சோகமான காதல் கதை, இன்னைக்கு முடியிற இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னா. அப்படி இல்ல, ஒரு சோகம் தான் அது வந்து உணர்வுகளை தூண்டும் என்பதற்காக கூட இந்த மாதிரி கதை எழுதி இருந்திருக்கலாம் அவரு. ஆனா அவருடைய நிலைமை என்னன்னா, எனக்கு வந்து 6 ரவுண்ட்ஸ் இது வேணும், நீங்க ஆனா காதல் கதை தான் கேட்டீங்கன்னு இருக்கான்னு இதை கொடுத்துட்டாரு. இந்த அம்மா அரசியல்யமா சொன்ன மாதிரி இது வந்து இன்னும் முடியெல்லாம் இல்லை. நாம அடுத்தடுத்து நிகழ்வுகளை நடத்தலாம், கொஞ்சம் கேப் விட்டுட்டு. ஏன்னா நெறியாளர் அவர் வந்து பல பணிகளுக்கு இடையில பல 7-8 PhD மாணவர்களுக்கு ஆய்வு நெறியாளராக இருக்கிறார். இப்போ அவருக்கு ஏகப்பட்ட பணிதான். பக்கத்து ரூம்ல பசங்க எல்லாம் உள்ள இருப்பாங்க, அவரெல்லாம் சரி பண்ணி செஞ்சு இதுதான் வர்றாரு. அப்ப நம்ம கூட ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். எனக்கு பாரதி கதைகள் இன்னும் சொல்லலை நம்ம. அது ஒரு 32 இருக்கு, சில சமயம் 67 இருக்குன்னு கூட சொல்லலாம். குட்டி குட்டி கதைகளா வரும். முதல் சிறுகதை முயற்சிகள்ல எடுத்ததுல பாரதி ஒரு ஆள். அதை நாம் சொன்னோம்னா ஒரு முற்போக்கு சிறுகதைகளினுடைய ஒரு இது தொட்ட மாதிரி இருக்கும். அதை ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் 10 நாள்ல நம்ம செயற்குழுவிலே முடிவு செய்துவிட்டு, இல்ல இலக்கிய குழுவில் ஒரு கூட்டம் போட்டு அதை முடிவு செய்து அதுக்கப்புறம் இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். நாளை மறுநாள் வந்து இந்த ரகுநாதன் கதைகளையும் புதுமைப்பித்தன் கதைகளையும் ஒரு கழுகு பார்வை போல பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா நம்ம அவர்களை பேச வைக்கலாம். அதை நம்ம இன்னைக்கே முயற்சி செய்யலாம். நாளை மறுநாளும் இந்த நிகழ்வு நடக்கும். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர், மிக்க மகிழ்ச்சி. நாளை மறுநாளும் நடக்கும் என்கிற அந்த அறிவிப்பிற்கு நன்றி. அரசியலிமாவுக்கு வழக்கம் போல் அடுத்தடுத்த நிகழ்ச்சி தொடரும். ஆனால் இனி அடுத்த நிகழ்வு என்பது ஒரு நல்ல திட்டமிடலோடு தொடங்கும். ஏன் அப்படின்னா, பொதுச் செயலாளர் தினமும் சொல்றாங்க, ஒரு நம்ம இணையிற ஒரு 12-13 15 பேர் தான் திரும்ப இணைகிறோம். ஆனா இது ஒரு 50 பேராவது குறைந்தபட்சம் எண்ணிக்கை இருக்கணுங்கிறது நம்முடைய பொதுச் செயலாளருடைய நோக்கம், விருப்பம், அவருடைய முயற்சியும் கூட. அதை அடுத்த வருகிற கதை கட்ட காலங்களில் அதை நிறைவேற்றுவோம். ஆனா ஒரே ஒரு வருத்தத்தையும் இந்த நேரத்துல பதிவு, நிறைய பேர் வர்றாங்க கதை சொல்றோம்னு, கதை சொல்றது என்னமோ விருந்தினர் மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம இது ஒரு கூட்டு முயற்சியா செய்யணும். அப்படி வந்தவங்க தான் சிவசுப்ரமணிய ஐயா, அப்படி வந்தவங்க தான் ரேவதி அம்மா, அப்படி வந்தவங்க தான் அரசியல் அம்மா, அப்படி வந்தவங்க தான் கணேசன் சாத்தூர் ஐயா, இப்படி எல்லோரும் இணைந்து பயணிக்கணும். அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கணும். ஒருவேளை மாநில குழு அல்லது செயற்குழு ஒப்புதல் தந்தாலும் கூட இதுல பங்கேற்கக்கூடிய ஆளுமைகளிடமும் கலந்து ஆலோசித்து அதற்கான ஒரு கூட்டமும் முன்னேற்பாட்டு கூட்டமாக போட்டு பிறகு அந்த நிகழ்ச்சியை பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு தொடங்கும் என்கிற நிறைவோடு செய்கிறோம். தோழர்களே, நமக்கு விடுப்பு என்பது கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தமட்டில் நமக்கான பணி, ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேறுபடும். என்னை பொறுத்தமட்டில் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் ஓய்வெடுத்தால் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இழக்கிறோம் என்கிற சிந்தனை உடையவன் நான். அந்த அடிப்படையில் அடிகளார் சொல்வது போல, கடவுள் சொன்னதுனால அடிகளார் இந்த உலகத்துல யாரு மிகப்பெரிய பொது உடைமைவாதினா கடவுள் தான் அப்படிம்பாரு. அதனால பொது உடைமை சிந்தனையோடு பயணிக்கிற நாம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளை இந்த மக்களிடம், குறிப்பாக அடுத்த இளையோரிடமும் அடுத்த இளைய தலைமுறையிடமும் விதைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கூடுதலாகவே இருக்கிறது. அந்த சிந்தனை செயல் வளத்தோடு நாளை தினம் இரவு 8 மணிக்கு
நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இந்த நிகழ்ச்சியில் புதுமை பித்தன் தோமுசி ரங்கநாதனுடைய சிறுகதைகளை ஒட்டுமொத்தமாக தொகுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய கதையை ஒரு கலகு பார்வையாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஆளுமைகளோடு இணைந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக அவை நிறைந்த களமாக பங்கேற்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். நன்றி.